நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெண்டு அருமையான ஒரு செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று உங்கள் ஃபோன் டைலரில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செட்டிங், இன்னொன்று உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங். அந்த செட்டிங்கில் போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ரெண்டு விஷயங்கள். அதுக்கு உங்கள் ஃபோன் சாம்சங் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எளிமையான முறையில் நீங்கள் அதை வந்து அக்சஸ் பண்ணிட முடியும், பயன்படுத்த முடியும். மற்ற பிராண்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், தேடி பிடிக்கணும். இந்த செட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா கால் சம்மந்தப்பட்டது, உங்கள் ஃபோன் கால் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபோனில் நிறைய காண்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இது பேராகவும் இருக்கலாம், இல்லை நம்பராகவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும் போது ஒருத்தர்லேருந்து உங்களுக்கு கால் வரும்போது உங்களுடைய ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த கால், அதில் நீங்கள் யாரை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அவர்கிட்ட வந்ததுன்னா அவருடைய பேரை சத்தமாக வாசிக்கும், இல்லைன்னா நம்பராக இருந்துச்சுன்னா சத்தமாக வாசிக்கும். இந்த செட்டிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இப்போ அது தேவையில்லை. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனோட டைலரில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் ஆண்ட்ராய்டு 10 பயன்படுத்துகிறீங்களோ அவங்க இந்த செட்டிங்கை பார்க்கலாம். அதுக்கு கீழே உள்ள வெர்ஷனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அவைலபிளாக இருந்தாலும் இருக்கலாம், பயன்படுத்தலாம். இப்போ அந்த செட்டிங்கை நம்ம எப்படி ஆன் பண்ணுறது, அதாவது வரக்கூடிய கால் நமக்கு தெரியணும், இந்த நம்பர் இருந்து தான் வருது அப்படின்ட்டு. எப்படி பேரை சத்தமாக வாசிக்கும், இல்லைனா நம்பரை வந்து சத்தமாக வாசிக்கும். இந்த ரெண்டு விஷயங்களுக்காக ஒரு அருமையான செட்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனோட டைலரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ரீட் காலர் நேம்ஸ் அலவுட். ஸோ இதை வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை இப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பச்சை கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்கள் ஃபோனில் ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ பச்சை கலர் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வித் ப்ளூடூத் ஆர் ஹெட்செட் ஒன்லி அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஹெட்செட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைங்களில் கால் வரும்போது எங்கேருந்து கால் வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஹெட்செட்டை உங்கள் ஃபோனில் மாட்டி வச்சுட்டு ஒரு தூர தொலைவில் இருந்தால் கூட கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பேரை வந்து சத்தமாக வாசிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆஹா நம்ம ஃபோனுக்கு கால் வருதுடோ, இந்த நபர்கிட்ட இருந்து கால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு டக்குன்னு அந்த காலை நீங்கள் பிக்கப் பண்ணுவீங்க. ஆன்சர் பண்ணுறதும் சரி, எண்டிங் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. போயிட்டு செக் பண்ணி பார்த்து ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ், அப்புறம் ஓடிபி, இதெல்லாம் வந்து சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, லீக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த முடியும் அளவுக்கு அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எதையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் த்ரூவாக வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். அது இருந்தாலும் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ், ஓடிபி லீக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வேவு பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான செட்டிங். அந்த செட்டிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங், இதுவும் ஒரு கால் சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படி தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோன் டைலருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் வழக்கம் போல் அபவுட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் ஒரு 7 தடவை அந்த பில்டிங் நம்பரை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொறுமையாக அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க, கீழே அப்படியே வாங்க. வரும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, ரெஸ்ட்ரிக்ட் எஸ்எம்எஸ் அண்ட் கால் அக்சஸ். ஸோ இது வந்து ஆஃப்ல இருந்தால் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு படிக்க முடியும் உங்களால். ஒன்லி அலோ டிஃபால்ட் ஃபோன் அண்ட் மெசேஜிங் ஆப்ஸ் டு அக்சஸ் கால் அண்ட் மெசேஜ் ஹிஸ்டரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த எஸ்எம்எஸ், இந்த ஓடிபி நம்பரை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறதுக்கு தான் இந்த செட்டிங். ஜஸ்ட் இது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது, சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். சில சமயங்களில் பேங்கோட ஓடிபி நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை கூட திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த ரெண்டு கால் செட்டிங் எப்படி
ஓகேவா, செமையா, பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.